வணக்கம் நண்பர்களே. இது கமெண்ட்ஸுக்கான ஒரு ரிப்ளை வீடியோ. ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். நியூ கிரானைட் ஸ்விஃப்ட் லோன் ஆப் ரிவ்யூ ஃபேக்கா ரியலா அப்படின்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணியிருந்தோம். அதில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு. என்ன கமெண்ட் படிக்கலாம். ப்ரோ, நான் லோன் வாங்கிட்டேன், இப்போ என்ன ப்ரோ பண்ணுறது? எமர்ஜென்சிக்காக அப்ளை பண்ணிட்டேன் ப்ரோ. எமர்ஜென்சிக்காக இவர் அப்ளை பண்ணிட்டாரு, இப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாரு. இந்த லோன் ஆப்பு ஃபேக்குன்னு சொல்லிட்டு நம்ம போட்டிருந்தோம். ஸோ 7 days லோன் ஆப்பு அப்படின்னாலே 99% ஃபேக்காக தான் இருக்கும். ஸோ இந்த ஃபேக் லோன் ஆப்பில் நீங்கள் லோன் எடுத்துட்டீங்க, இவரை மாதிரி தெரியாமல் எடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணுறது? அதற்கான ரிப்ளை இப்போ பார்க்கலாம். இப்போ அவங்க ஒரு ஸ்மால் அமௌண்ட்டு கொடுத்துருக்கலாம். அந்த அமௌண்ட்டுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 1800 கொடுத்துருக்கலாம். 3000 கட்ட சொல்லலாம். 7 நாளுக்கு வட்டி பார்த்தீங்கன்னா 80% கிட்ட வருது. ஓகேவா? இப்போ நீங்கள் கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன நடக்கும் அப்படின்னா, அதுக்கப்புறமா நீங்கள் லோன் எடுக்காமலேயே அடுத்து நீங்கள் அப்ளை பண்ணாமலேயே எக்ஸ்ட்ராவாக லிமிட் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு அமௌண்ட்டை போட்டு விட்ருவாங்க. இப்போ ஒரு 3000 போட்டு விட்டுட்டு 5000 இல்லது 6000 கட்ட சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அதை எடுக்கணும்னு நினைக்கல, உள்ளே போயிட்டு உங்களுடைய டேட்டா இருக்குது, ஃபஸ்ட் டைம் நீங்கள் எடுத்து கட்டிட்டீங்க. ஸோ செகண்ட் டைம் உங்களுக்கு போட்டு விட்டுட்டு அதிகமாக கட்ட சொல்லுவாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் அதை நீங்கள் கட்ட முடியாமல் போகிற பட்சத்தில் உங்களை மிரட்டுவாங்க. மிரட்டி பணம் பறிக்கணும்னு முயற்சி பண்ணுவாங்க. மிரட்டுறது எப்படி மிரட்டுவாங்க அப்படின்னா, உங்களுடைய புகைப்படம் நீங்கள் ஃபேஸை காட்டி ஒரு செல்ஃபி எடுத்து கொடுத்துருப்பீங்க. அந்த செல்ஃபியை இன்னும் ஒரு நூடு பிக்சரோட அட்டாச் பண்ணி எடிட் பண்ணி இதை உங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு அனுப்பிடுவோம், கான்டாக்ட்ஸ் எல்லாருக்கும் அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுவாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் பயந்துட்டு என்ன பண்ணுவீங்கன்னா, எப்படியாவது பணம் வாங்கி கட்டிடுவீங்க. கட்டிட்டீங்கன்னா அதோட தொல்லை முடிஞ்சதுன்னா இல்லை, அதுக்கப்புறம் மறுபடியும் மிரட்டுவாங்க. அப்போ இந்த மாதிரி மிரட்டிக்கிட்டே போய் பணம் பறிக்கிறதா இவங்களோட வேலை. ஃபஸ்ட்டு கிவ் அண்ட் டேக் பாலிசி மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ஸ்மால் அமௌண்ட்டை கொடுத்து அதுக்கப்புறமா உங்களை மிரட்டி பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வழிமுறையை யூஸ் பண்ணுறதாங்க இந்த 7 days லோன் ஆப் திருட்டு கும்பல். ஸோ நீங்கள் இப்போ யோசிக்க வேண்டியது, ப்ரோ நீங்கள் தெரியாமல் எடுத்துட்டீங்க, ஃபஸ்ட் டைம் கட்டினீங்கனாலும் உங்களுக்கு பிரச்சனை தான், இப்போ கெட்டலைன்னா என்ன பிரச்சனை? கெட்டலைனாலும் அதே தான் பண்ண போகிறாங்க. அப்போது ஃபஸ்ட் டைம் நீங்கள் 1800 கொடுத்துருக்குறான், நீங்கள் கெட்டாமலே, அதாவது வாலண்டியராக நீங்கள் கட்ட வேணாம்னு நான் சொல்கிறேன். நீங்கள் கெட்டாமல் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதே தான் பண்ண போகிறான். அடுத்த ஸ்டெப்பில் பண்ணுறத உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே பண்ண போகிறான். ஆனால் எப்படியா இருந்தாலும் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க அப்படிங்கிறதான் உண்மை. இது மாதிரி மற்ற யார் எடுத்துருந்தீங்கனாலும் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னு தான் உண்மை. ஸோ இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. கெட்டாமல் விட்டுருங்க, லாபம், அந்த காசு லாபம். ஆனால் அங்கே ஒரு சின்ன டேமேஜ் பண்ணுவான், பண்ணாமலும் இருக்கலாம். ஸோ அது பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு வழி என்னென்னா, உங்களுடைய வாட்ஸ்அப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. உங்களுடைய ஃபோன் நம்பர், எந்த ஃபோன் நம்பரை கொடுத்துருக்கீங்களோ அந்த ஃபோன் நம்பரை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு 15 நாளைக்கு சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. அட்லீஸ்ட் ஒரு 7 நாளைக்கு சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. அந்த ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. நீங்கள் ரெஃபரன்ஸ் நம்பர் என்ன நம்பர் கொடுத்துருக்கீங்களோ, உங்கள் ஃப்ரெண்ட் நம்பர் இல்லை உங்களுடைய சொந்தக்காரங்க நம்பரு இல்லை உங்கள் ஒய்ஃப் நம்பர், யார் நம்பரோ கொடுத்துருப்பீங்க, அந்த நம்பரு அவங்கள்ட்டையும் சொல்லிவிடுங்க. அவ்வளோதான். அதுக்கு மீறியும் அவன் மிரட்டினா, அதாவது ஃபோட்டோ சென்ட் பண்ணான்னா பண்ணதான். ஆனால் நீங்கள் அவனுக்கு ரிப்ளை பண்ணாத வரைக்கும் அந்த பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி கிடையாது. உங்களோட ஃபோட்டோஸ் அனுப்புறதுக்கு பாசிபிலிட்டி கிடையாது. நீங்கள் அதுலேருந்து ஈஸியாக தப்பிச்சிடலாம். நீங்கள் ரிப்ளை பண்ணுறீங்க, நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் என்ன பண்ணுவான்னா, அதை மறுபடியும் தொடர்ந்து பண்ணுவான். ஏன் உங்களை நீங்கள் ரிப்ளை பண்ணலைன்னா பண்ண மாட்டான் அப்படின்னு காரணம் என்ன அப்படின்னா, அவன் உங்களை தொங்கிட்டு இருக்கணும் அவசியம் கிடையாது. அவன் ஒரு ஆள்கிட்ட 1,00,000 கறக்கணும். ஸோ உங்கள்கிட்ட நீங்கள் ரிப்ளை பண்ணாதவங்கள்ட்ட தொங்கிக்கிட்டே இருந்தான்னா அப்போ அடுத்த கிளைண்ட் அவனுக்கு ஓடிடுவான். அப்போ டைம் இல்லை அவனுக்கு. ஸோ ஒரு 10 பேரை ஆப்பிட்டுருக்கான்னா 10 பேர்கிட்டையும் டார்ச்சர் பண்ணுவான். யார் மாட்டுறாங்களோ மாற்றவன்ட்ட கறந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ மாட்டாதவன்ட்ட டைம் அதிலே வேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்க மாட்டான். அதை விட்டுட்டு அடுத்து யார் மாட்டுவாங்கன்னு பார்த்து அவங்கள பிடிக்க போயிடுவான். ஸோ 10ல் நீங்கள் தப்பிக்கிற ஆளாக இருந்துக்கோங்க. அவ்வளோதான் ப்ரோ. நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் தப்பிக்கிற ஆளாக இருந்துக்கோங்க. நீங்கள் ஈஸியாக அதுலேருந்து தப்பிச்சிடலாம். என்ன உங்களுடைய ஃபோன் நம்பர் முக்கியமான ஃபோன் நம்பர்னால் நீங்கள் அதை கண்டிப்பாக சுவிட்ச் ஆஃப் பண்ணியே ஆகணும். வேறு வழியே கிடையாது. வேறு ஆல்டர்னேட்டாக ஒரு ஃபோன் யூஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் சொல்லிவிடுங்க, என்னுடைய மொபைல் ஹேக் ஆகிடுச்சு, அது மாதிரி தான் சொல்லிவிடுங்க. ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பும்போது என்ன நினைப்பாங்கன்னா, அவங்க ஃபோட்டோ தானே, உங்கள் ஃபோட்டோ இல்லைங்கிறது தெரியும், அவங்களுக்கும் தெரியும். ஆனால் நீங்கள் தான் ஏதோ விளையாடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட நினைக்கலாம். சில பேர் நீங்கள் தான் விளையாடுறீங்க, இன்னொரு நம்பர் தான் அனுப்புகிறீங்க அப்படின்னு நினைக்கலாம். ஸோ அதெல்லாம் தவிர்ப்பதற்கு ஒரே வழினா, தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லிவிடுங்க, இது மாதிரி என்னோடய மொபைல் ஹேக் ஆகிடுச்சு, ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுருங்க,
மொபைல் ஹேக் ஆகிடுச்சு, யாரும் வந்து ஒரு 15 நாளைக்கு ஏதாவது தவறான மெசேஜ் வந்தால் கூட அதை இக்னோர் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ 15 நாளுக்கு அப்புறம் மறுபடியும் ஆன் பண்ணுங்க. அதுக்குள்ளே அவன் வந்து ஓடிடுவான், வேற ஆளை துரத்திட்டு ஓடிடுவான். ஓகேவா? அலர்ட்டாக இருந்துக்கோங்க. பை.